அங்கே எல்லாரும் தண்ணிக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே மேயரோட கூட்டாளிலாம் சேர்ந்து ஒரு ஏதோ இது விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்மளால ஏதோ என்னடா அது சூளை ஏதோ மாதிரி ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு அதை எடுத்து தடை பாவாப்பில். ஏன்னா அது வந்து தண்ணி இருக்கிற மாதிரி செம்மண் மாதிரி இருக்கும். இந்த செம்மண் நம்ம ஊர் மண் மாதிரியே கிடையாது அப்படின்ட்டு மேயர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருப்பாப்புல. என்ன மேயர் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இந்த காலி ஆகிட்டு இருக்கு, நீங்கள் தான் எடுத்த புது டவுன் எதுவும் கட்டுறீங்களா என்ன எதுன்னு கேட்குறப்ப, ஆமாம் இந்த மாதிரி தான் புதுசாக இருந்து கட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன வேணா அந்த புது டவுனை வேணா பாரு, ஒர்க் அவுட் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மக்களை காப்பாற்றி என்னென்ன பண்ண போகிறேன், பெசாமி நீ என் கூட சேர்ந்துரு, இந்த மக்கள்லாம் கொண்டுட்டு நம்ம புது டவுன் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதில் நம்ம எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, மேயர் இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. கேர்ள் ஃப்ரெண்டு அதான் பேசி வச்சுருக்கோம். அது எனக்கு முன்னாடியே தெரியும், இந்த மேயர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்ட்டு சத்தம் போட்டு இருக்கப்ப டக்கு அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு எலி வந்து, ஷெரீஃப் நம்ம ஊருக்கு இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வெளியே வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஏன்னா அங்கே மக்கள்லாம் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, தண்ணி வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது, மேயர்கிட்ட போய் என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்டுருக்கப்ப, நம்மளால வெயிட் பண்ணுங்க, இன்னிலேருந்து நான் வந்து விளையாட்டாக இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் ரொம்ப சீரியஸாக பேச போகிறேன் எல்லாம் சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க, இந்த மேயர் தான் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சு இந்த டவுனை அழிக்க பார்க்குறாப்புல, ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட இது நடக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு பேச்சு வந்திருக்கு. மேலே என்ன போட்டிருக்கு, ஷெரீஃப் இந்த போர்டு இருக்கிற வரைக்கும் யாரால் அழிக்க முடியும் உங்களுக்கு எல்லாம், நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். போய் டமால்னு ஒரு சவுண்டு, என்னன்னு பார்த்தா ரேட்டில் ஸ்னேக் வந்துட்டாப்புல. ஏன்னா அந்த கழுகு இருக்கிற வரைக்கும் தான் ஸ்னேக் என்ன வெளியே வர முடியல, அந்த கழுகுதே முடிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த நான் ரேட்டில் ஸ்னேக் வந்துட்டாப்புல. ஸ்னேக் வந்து மேயரோட ஆள். ஸ்னேக் வந்து என்னது நீ இருக்கிற வரைக்கும் முடியாதா, ஆமாம் நீ எங்கே இருந்துன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா, ஏன்னா ஸ்னேக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இது எங்கேருந்து வந்தா என்ன பண்ணு, இப்போ இந்த ஒரு கண்ணாடி கூட்டிலேருந்து சும்மா ஆக்டர் ஆகுன்னு நினச்சா எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஸ்னேக் வந்து எவ்வளோ அசிங்கம் பேச முடியுமோ அவனை அசிங்கமாக பேசிக்கிட்டு இருந்துச்சு. எங்க மூணே புல்லட்ல எல்லாத்தையும் சுடுவியா, இந்தடா நான் கையில் உனக்கு புல்லட் கொடுக்குறேன், என்னை சுட்டு காட்டுறா அப்படின்ட்டு புல்லட்டையும் கையில் கொடுத்துருச்சு. நான் அவனுக்கு ஸ்னேக்கு எல்லாமே தெரியும், சரியான டம்மி அப்படின்ட்டு அவனால் சுடவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷமே சொல்கிறேன், இந்த ஊரை விட்டு போயிடு, இனிமேல் இந்த ஊர் எங்கே கண்ட்ரோல் தான் அப்படின்ட்டு மேயராக அந்த ஸ்னேக்கு சேர்ந்து வந்துட்டு இது விளையாண்டுக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அவராலையும் ஒன்று நம்மளாலேயும் எதுவும் பண்ண முடியாதுடா அவ்வளோதான்டா அப்படின்ட்டு தனியாக விட்டு போயிடுவார். ஊர் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் தனியாக ஒரு இடத்துல பார்க்குறப்ப இது வந்து சப்பாத்தி கல்லி செடின்னு சொல்லுவான். இந்த செடி வந்து தண்ணி இங்கே இருக்கிற பக்கமாக அந்த பக்கம் தான் போகும். இது எங்கடா தனியாக போகுது அப்படின்ட்டு இது கூடயே சேர்ந்து நம்மளும் போயிருப்பாப்ல. போனதுக்கப்புறம் தெரியுது அங்கே ஒரு தனி ஒரு நாடையே கட்டி வச்சிருக்கேன் மேயர் அப்படின்ட்டு. இந்த விஷயம் தெரியாமல் போச்சு. திரும்பி நம்ம ஊர் மக்களுக்கு போய் நம்ம உதவி பண்ணணும்டா அப்படின்ட்டு திரும்பி நம்ம ஊர் மக்களுக்கு போய் யாரா வந்துட்டேன்டா ரேங்கோ, இன்னிலேருந்து நான் டம்மி ரேங்கோ இல்லைடா ஹீரோ ரேங்கோடா அப்படின்ட்டு அங்கே கட் பண்ணால் அங்கே ஒரு பக்கம் நம்ம மேயர் வந்து நம்ம நிலத்தை எழுதி வாங்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் கையெழுத்து போடு. திரும்பி ராங்க ஒரு ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்னேக்கு தெரிஞ்சு என்னடா உன்னை இது உயிரோட விட்டது தப்புடா அப்படின்ட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா, ஏன்னா முன்னாடி வந்து அந்த வாழ்வை தெரிஞ்சு விட்டா தண்ணி வந்து மேலே வந்துடும் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு வச்சிருப்பேன். அந்த ஸ்னேக்கு கரெக்டாக உள்ளே வரப்ப இப்போ திறந்து விடுங்கடா அப்படின்ட்டு ரேங்க சொல்கிறப்ப ஐயோ அப்படின்ட்டு மேலே வரைக்கும் தண்ணியில் மேலே தெரிச்சு கீழே ரேங்கோ, இனி நீங்கள் என்கிட்ட கைதாக ஆகணும், இங்கே பாருங்க கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன் அப்படின்னு